அவர்களே, இந்த உரையினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளிலே எமது உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களது இணையதளத்தினூடாக எமது உரையினை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு 6 வருட அரசியல் பயணத்தில் பல சவால்களையும் பல பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து இன்று இந்த கிழக்கு மாகாணம் தழுவிய ஒரு அரசியல் சக்தியாக பரிணமித்து நிற்கின்ற இந்த வேளையிலே இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 8ஆம் தேதி எங்களது முயற்சிக்கான அறுவடைகளை நாங்கள் கண்டுகொள்ள இருக்கின்றோம். இந்த கிழக்கு மாகாணம் தழுவிய பிரச்சாரங்களிலே நேற்று தோப்பூரிலும் மூதூரிலும் எங்களுக்கு உரையாற்ற கிடைத்தது. அதுபோல மருதமுனை, பொத்துவில், இறக்காமம் என இந்த காத்தாங்குடிக்கு வெளியே உள்ள பல பிரதேசங்களில் நாங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை அறிமுகம் செய்து வைக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் உருவாகி வளர்ந்து செழிப்புற்று விருத்தி பெற்று நிற்கின்ற ஒரு இடமாக காத்தான்குடி இருப்பதனால் இந்த மக்களுக்கு இந்த இயக்கத்தின் வரலாறு பற்றி பெரிதாக சொல்ல தேவையில்லை. நீங்கள் கடந்த 6 வருடங்களாக தெளிவாக இந்த இயக்கத்தை உற்று நோக்கி அரசியலுக்கெல்லாம் அப்பால், அரசியல் லாபங்களுக்கெல்லாம் அப்பால் இந்த மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த சிறார்கள் மீதும் எங்களது எதிர்கால சந்ததியினர் மீதும் அக்கறை கொண்டவர்களாகத்தான் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருந்து வந்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகளை மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் நாங்கள் செய்து வருகின்றோம். ஏனென்று சொன்னால், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை வழிநடத்துகின்ற சகோதரர்களின் இலக்கு என்ன என்று கேட்டால், அரசியல் அதிகாரமோ பதவிகளோ அல்லது அமைச்சுக்களோ அல்லது பணமோ வாகன போட்டாக்களோ அல்ல. நாங்கள் எங்களது இலக்காக வைத்திருப்பது நாங்கள் செய்கின்ற சேவையின் மூலம் அந்த இறைவனிடத்திலே ஒரு நற்கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கின்றேன். என்று சொன்னால், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பதவியை மையப்படுத்திய இயக்கமாக இருந்திருந்தால் அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற பதவிகளை வைத்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கின்ற இயக்கமாக இருந்திருந்தால், எங்களை நோக்கி பதவிகளுக்கான அழைப்புகள் வந்த பொழுதெல்லாம் நாங்கள் இந்த பதவிகளை அல்லது அந்த பதவிகளை எடுத்திருக்க வேண்டும். அதன் மூலம் நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்யலாம் என்று நினைத்திருக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு கிடைக்கின்ற பதவிகள் இந்த மக்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கிடைக்கின்ற பதவிகள், அதிகாரங்கள் யாவும் இந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு அரச பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு அரசை சார்ந்த மாகாண சபை உறுப்பினராக அங்கே இருந்து கொண்டு அவர்கள் சரி என்பதற்கு சரி என்றும் பிழை என்பதற்கு பிழை என்றும் ஒரு பொம்மையாக அங்கே இருக்கின்ற பதவிகளை ஏற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் தயாராக இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம்
காங்கிரஸ் எங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பியது. அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம், அவர்களது வரலாற்றிலேயே, முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அரசியல் வரலாற்றிலேயே முதற்தடவையாக எங்களிடம் சொன்னார்கள், உங்களுக்குரிய பாராளுமன்ற பதவியை எழுத்து மூலம் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு பாராளுமன்ற பதவியை நிச்சயமாக ஆக குறைந்தது 2 வருட தேசிய பட்டியல் பதவியாவது உங்களுக்கு தருகிறோம் என்று உறுதிபட கூறினார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், சரி, இந்த பதவியை நாங்கள் பெற்றுக் கொள்வதாக இருந்தால் சில நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட வேண்டும். என்ன நிபந்தனை? அந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யுஎன்பியுடன் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தார்கள், யுஎன்பியோடு கூட்டு சேர்ந்திருந்தார்கள். நாங்கள் சொன்னோம், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மக்களுக்கு காட்ட வேண்டும். நீங்களும் நாங்களும் செய்கின்ற ஒப்பந்தம் மக்களுக்கு முன்னால் செய்யப்பட வேண்டும். அதுபோல பிரச்சார ஒழுங்குகள் என்று சொல்லி எங்களிடம் சில விடயங்கள் இருக்கின்றன. மேடைகளிலே அந்நிய சகோதரனின் ஏனைய சகோதரனின் மானத்தை விலை பேசக்கூடாது. ஒரே கட்சிக்குள் இருந்து கொண்டு ஒரே சின்னத்திலே வாக்கு கேட்டுக் கொண்டு தங்களுக்கு இருக்கின்ற அந்த மனப்பை விருப்பு வாக்கு என்கின்ற விடயத்திற்காக அடிவடிபடுகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இப்போது தேர்தலிலே பல சகோதரர்கள் உங்கள் வீடுகளுக்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். அண்மையிலே எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆசிரியரின் வீட்டிற்கு முஸ்லிம் காங்கிரஸில் இருந்த வேட்பாளர் ஒருவர், இந்த ஊரை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் அந்த இடத்திற்கு வாக்கு கேட்டு வந்தார். வந்து அவர்கள் சொன்னது, நீங்கள் ஒரு 3 பேர் 5 பேர் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த முறை எங்கள் மரத்துக்கு வாக்களிக்க வேண்டும், அதுபோல இன்னவர் இந்த 3 பேருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே சொல்லிவிட்டு அந்த வந்தவர்களிலே ஒரு கொஞ்சம் பேர் வெளியே போக 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிறார்கள். 3 என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கை இந்த இலக்கத்துக்கு மட்டும்தான் போடுங்கள். ஒன்றாக செல்கிறார்கள், ஒன்றாக வாக்கு கேட்கிறார்கள். அதிலே நமது ஊரை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் அதில் 2 பேர் ஆட்களை செட் பண்ணி வைத்துக் கொள்வார். அவர்கள் பின்னாலே போவார்கள் அந்த வீட்டுக்கு. இவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். வந்ததன் இவர்கள் சொல்வார்கள், சார் அப்படித்தான் சொல்வார், ஆனால் நீங்கள் மற்ற இலக்கங்களுக்கு போட்டுவிடக்கூடாது, சேருக்கு மட்டும் போடுங்க. இதைத்தான் நாங்கள் முனாஃபிக்தனம் என்று அழைப்போம், நயவஞ்சகத்தனம் என்று அழைப்போம். இவ்வாறான கேவலமான அரசியல் யுக்திகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னோம். அதுபோல நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்லி வருகின்ற பல அரசியல் ஒழுக்கங்களை சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள், யுஎன்பியோடு பண்ணிய ஒப்பந்தத்தை உங்களுக்கு காட்ட முடியாது, அது ரகசியமானது. மற்ற விடயங்களை நாங்கள் யோசிக்கலாம், ஆனால் பிரச்சார விடயங்களிலே நீங்கள் உங்களுக்கு முடிந்தவாறு செய்யுங்கள், நாங்கள் எங்களுக்கு ஏற்றவாறு செய்வோம். என்ன நடந்தாலும் தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அப்பால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அதை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். மக்களுக்காக பேசுகின்ற இயக்கமாக இருக்கின்ற நாங்கள் இவ்வாறான மோசமான அரசியல் சக்திகளுக்கு பின்னால் எவ்வாறு செல்ல முடியும்? அவரிடம் சொன்னோம், கிடையாது, நீங்கள் தேர்தலை கேட்டு வென்றுவிட்டு போங்கள், எங்களுக்கு உங்களோடு ஒத்துழைக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் மக்களுக்கு துண்டு பிரசுரம் மூலமும் எங்களது பத்திரிகை மூலமும் தெளிவாக விளங்கப்படுத்தினோம். இதுதான் நடந்த விடயம் என்று சொல்லி. இதுபோல நாங்கள் ஒரு சின்ன இயக்கமாக இருந்தாலும் 2006ஆம் ஆண்டுகளிலே நகரசபைக்காக போட்டியிட்ட ஒரே ஒரு உறுப்புரிமையை பெற்ற இயக்கமாக இருந்தாலும் இந்தியன் அரசு
அரசாங்கம், இந்தியாவுடைய இலங்கையில் உள்ள இந்தியன் ஹை கமிஷன் எங்களை தொடர்ந்து விரட்டியது. அவர்களை சந்திக்க சொல்லி எங்களை விரட்டியது. நாங்கள் அவர்களை சந்திக்க முடியாது என்று பல தடவைகள் நாங்கள் ஒதுங்கிய பொழுது அவர்கள் மிகவும் மிரட்டுகின்ற தோரணையிலே அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அப்பொழுது நாங்கள் சூரா சபையின் அனுமதியை பெற்று ஒரு 4 சகோதரர்கள் இந்தியன் ஹை கமிஷனுக்கு சென்று அங்கிருந்த பிரதிநிதிகளோடு பேசினோம். அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் ஒரு சிறப்பான இயக்கம், இந்த இயக்கம் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அரசியல் எதிர்காலத்தை கொண்டிருக்கிறது. எனவே உங்களை வளர்த்து விடுவதற்கு இந்திய அரசாங்கம் விரும்புகிறது. உங்களை பற்றி நாங்கள் எங்களது அதிகாரிகளுக்கு டெல்லிக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்களுக்கு போட்டு உதவியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்திய அரசாங்கத்தினால் செய்யப்பட இருக்கின்ற அத்தனை அபிவிருத்தி திட்டங்களையும் உங்களுக்கு கூடாக செய்கிறோம். அதுபோல உங்கள் இயக்கத்திற்கு தேவையான ஒரு அச்சகத்தை நீங்கள் விரும்பிய இடத்திலே அமைத்துத் தருகிறோம். அது கொழும்பாக இருந்தாலும் அல்லது காத்தாங்குடியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு உயர்ந்த அத்தனை வசதிகளை கொண்ட அச்சகத்தை நாங்கள் அமைத்துத் தருகிறோம். அந்த அச்சகத்தில் இருந்து நீங்கள் உங்களது பத்திரிகைகளை வெளியிடுங்கள். அதுபோல நீங்கள் அதிலே தொழில் புரிந்து வர்த்தகம் புரிந்து உங்கள் கட்சிக்கு தேவையான நிதியை சேர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அந்த அதிகாரி சொன்னார், மணி நாங்கள் காசை உங்களுக்காக இறைக்கிறோம் என்று சொன்னார். அவர் சொன்னார், there is only trustworthy organization, the political organization is PMGG, that we have understood. நாங்கள் இந்த பிரதேசத்தை பார்க்கிற போது எதிர்காலத்திலே மிக நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் சக்தியாக இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பார்க்கிறோம் என்று அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் அவர்களிடம் சொன்னோம், ஆஹா, உங்களுக்கான வலை விரிக்கப்படுகிறது, சர்வதேச வலை விரிக்கப்படுகிறது, இதிலிருந்து மிகவும் லாபகமாக தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதனால் அவர்களிடம் சொன்னோம், நாங்கள் ஒரு சிறிய இயக்கம், நீங்கள் சொல்கின்றது போல பெரிய காசுகளை எங்களால் கையாள முடியாது. எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வளர்ந்த பொருள்களோடு பேசுவோம் என்று சொன்னோம். இப்போதும் அழைப்பு வரத் தொடங்கியிருக்கிறோம். எனவேதான் சகோதரர்களே, காசும் பணமும் பதவிகளும் இந்த மக்களுக்காக நாங்கள் கொடுக்கின்ற குரலுக்கு எந்த பெருமதியையும் கொண்டு சேர்க்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால், கடந்த 25 வருடங்களாக முஸ்லிம் சமூகத்திலே இல்லாத அமைச்சு பதவிகளா, இல்லாத பாராளுமன்ற உறுப்புரிமைகளா, இல்லாத மாகாண சபை உறுப்புரிமைகளா, எமது முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் சக்தியிலே கைகளிலே கிடைக்காத நகர சபைகளா, மாநகர சபைகளா, இந்த 25 வருடங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? எதுவுமே நிகழவில்லை. இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நின்றிருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு காலத்திலே இந்த தனித்துவ அரசியல் கட்சிகளை நாங்கள் தொடங்குவதற்கு முன்னால் எங்களது சமூகத்தை பற்றி தூரதரிசனத்தோடு பார்த்த முஸ்லிம் தலைவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து சாதித்ததற்கு ஒன்றைத்தானும் நாங்கள் சாதிக்கவில்லை. அறிஞர் சுத்திலப்பை அவர்கள் துருக்கி தொப்பி அந்த தொப்பிக்காக நீதிமன்றத்திலே போராடினார். வெறும் தொப்பிக்குரிய போராட்டம் கிடையாது. அவர்களுக்கு தெரியும், அந்த அறிஞர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த நாட்டிலே இப்போது தொப்பி
எனக்கு வெட்கமாக இருக்கிறது சொல்கிறார். 9வது பிரதி அமைச்சரும் ஆமாம் மனமுறை எனக்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது, இதில் ஒரு வசதியும் கிடையாது என்று சொல்லி எமது சமூகத்தை காட்டிக் கொடுக்கிறார். இதைத்தான் காட்டிக் கொடுப்பது சொல்வது. உங்களுடைய பார்க்க என்று சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலை பற்றி சொல்லும் போது எங்களுடைய பள்ளிகள் வெறும் புறாக்கூடுகள் என்று சொன்னார்கள். ஒரு புறாக்கூடு அளவாக இருந்தாலும் அந்த பள்ளிக்குரிய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறப்பானது என்று சொன்னார்கள். அங்கே தகடத்தால் பளிங்குகளால் வார்க்கப்பட்டதா என்பது பள்ளிவாசலுடைய பெருமானம் கிடையாது. அது அந்த இறைவனை நாங்கள் சுஜூது செய்கின்ற புனித ஸ்தலம். அங்கே அந்த தீவிரவாதிகள் பூட்ஸ் காலோடும் சப்பாத்து காலோடும் நடமாடுவதையும் தகடுகளை ஆட்டி உடைப்பதையும் நாங்கள் டிவியிலே பார்த்து கொண்டிருக்க இவர் சொல்கிறார், நான் நேரடியாக சென்று பார்த்தேன், அங்கே ஒரு தகரத்துக்கு கூட ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்கிறார். இதைத்தான் காட்டிக் கொடுப்பேன் என்று சொல்வது. இவர்களுக்கு என்ன அவசரம்? இவர்கள் எந்த நிகழ்ச்சி நிரலின் கீழ் வேலை செய்கிறார்கள்? இவர்களை இவ்வாறு சொல்லச் சொல்பவர்கள் யார்? இவ்வாறு அங்கிருக்கின்ற ஏவல்களை, எமது மக்கள் அளிக்கின்ற வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கும் மாகாண சபைக்கும் செல்கின்ற எங்களது வாக்குகளால் பதவிகளுக்கு வருகின்றவர்கள் மக்களை பற்றி ஒரு அணு அளவும் கவலைப்படாமல் யாரோ போடுகின்ற ஓடருக்கு, அவர்கள் அளிக்கின்ற ஆணைக்கு கீழ் இவர்கள் சாஷ்டாங்கம் செய்து அவர்களது கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோலத்தான் அத்தனை பேரும் தனித்துவ கட்சி என்று சொல்லிக்கொண்டு, உரிமை கோஷம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் எங்களிடம் வந்திருக்கிறது. அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், வெத்தலைக்கு வாக்களிப்பது பாவம் என்று சொல்கிறார்கள். இது அநியாயம், சமூகத்துக்கு செய்கின்ற துரோகம் என்று சொல்கிறார்கள். பள்ளிகளை உடைப்பதற்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு என்று சொல்கின்றார்கள். ஆனால் அனுராதபுரத்திலும் ஊவாவிலும் அந்த வெத்தலை சின்னத்திலே தான் இன்றும் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன இது? இதைத்தான் சொல்வது நயவஞ்சகத்தனம், மோசடி, மக்களை ஏமாற்றுவது, மக்களிடம் நேர்மையாக அரசியல் செய்வதில்லை என்பதை சொல்வது. இன்று வரை உங்களுக்கு தெரியும், சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் விடுத்திருக்கின்ற அத்தனை அறிக்கைகளையும் நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள். அவர் இன்று வரை சொல்கிறார், நாங்கள் அரசோடு இருப்போம், அரசுக்கு விசுவாசமாகத்தான் இருப்போம் என்று இன்று வரை சொல்கிறார். ஆனால் இங்கு வந்தால் எங்களது மூளை முடுக்குகள் எல்லாம் உரிமை கோஷம் பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் அறிக்கைகள் விடுகின்ற பொழுது அரசாங்கத்துக்கு நோகி விடாமல், அரசாங்கத்தை பாதித்து விடாத அறிக்கைகளை விடுகிறார்கள். நீங்கள் எங்காவது கேட்டிருக்கிறீர்களா நாங்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்று அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையை எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? இதைவிட என்ன தெளிவு வேண்டும் அவர்களது குள்ளநரித்தனத்துக்கு? அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்களா? இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், கட்சியை பாதுகாப்பதற்காக சில சாணக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஓரிரு தினங்களுக்கு முன்னால் கல்முனை பிரதேசத்திலே ஒரு பையத் செய்தார்கள். நாங்கள் பார்த்தோம், நாங்களும் மக்கள் முன்னால் பையத் செய்கிறோம், எங்கள் பதவியை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்று பையத் செய்கிறோம். அவ்வாறான ஒரு பையத்தா என்று பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸ் சகோதரர்கள் செய்த பையத் கட்சி மாற மாட்டேன் என்கின்ற பையத், தலைவருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்கின்ற பையத். அந்த அளவுக்கு நம்பிக்கை ஈனமானவர்களை வைத்துக் கொண்டுதான் எங்களது உரிமைகளை பாதுகாக்கப் போவதாக அவர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள். இதுதான் இரட்டை வேடம். இங்கே வந்தால் ஒரு கதை, கல்முனைக்கு சென்றால் ஒரு கதை, கொழும்பிலே இன்னும் ஒரு கதை. இவர்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கவே மாட்டார்கள். இவர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் கட்சியை பாதுகாப்பதற்காக என்று சொல்கிறார்கள். கட்சி எதற்காக? கட்சி எதற்காக? இந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த கட்சியின் நோக்கம் என்ன? இந்த கட்சி சாதிக்க வேண்டியவை என்ன? ஒரு இரு அமைச்சர் பதவிகளும் அந்த அமைச்சர் பதவிகளுக்கூடாக ஒரு சில நபர்களுக்கு
தொழில் வாய்ப்புமா, ஒரு சில திணைக்கள பதவிகளா, ஒரு சில எம்பி பதவிகளா, அதன் மூலம் கிடைக்கின்ற கோட்டாவை வைத்துக் கொண்டு அவர்களது குடும்பமும் அவர்களது நண்பர்களும் கொந்தராத்து செய்து கொண்டு ஒரு சில பணக்காரர்களை உருவாக்குவதா இந்த கட்சியின் நோக்கம்? இந்த கட்சி எதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த கட்சி என்ன நோக்கத்திற்காக பாதுகாக்கப்பட வேண்டும்? மக்களுக்காக இல்லையா? மக்களுக்கு விசுவாசமாக இந்த கட்சி ஒருபோதும் செயற்படாதா? ஏனென்று சொன்னால் அதிக அளவான பொய்களை அவர்கள் உரைத்தாலும் சில நேரம் உண்மை அவர்கள் வாயிலிருந்து மக்கள் முன்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத, ஒன்றுபட்டு வாக்குகளை கேட்க முடியாத, ஒன்றுபட்டு செயற்பட முடியாத, மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு கட்சி இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? இதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் இப்பாறு, அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்வது போல இந்த வாக்குகளை எல்லாம் அப்படியே அள்ளிக்கொண்டு, எங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை வாக்குகளையும் அள்ளிக்கொண்டு தெளிவாக அரசாங்கத்தின் காலடியிலே சமர்ப்பணம் செய்வதற்காகத்தான் அவர்கள் இங்கு உரிமை கோஷம் அது இது என்று பேசி மக்களின் வாக்குகளை கவர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு புறம். யூனிஃபார்ம் போடாமல் அரசாங்கத்துக்கு வேலை செய்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு புறம் அரசாங்கத்தின் லேபிளோடு வந்து வாக்கு கேட்கிறவர்கள். ஒரு 6-7 தினங்களுக்கு முன்னால் ஜனாதிபதி அவர்கள் கல்முனைக்கு வந்திருந்தார்கள். அங்கே அவர் சொன்னார், சிரேஷ்ட அமைச்சர்கள் இருந்தார்கள், அத்தனை பேரையும் பார்த்து சொன்னால், இந்த அமைச்சர் யாரும் இதுவரை என்னிடம் முஸ்லிம்களின் பள்ளிகள் சேதப்படுத்தப்படுவதாக ஒரு வார்த்தை கூட கூறியது கிடையாது. ரவுஃப் ஹக்கீம் உட்பட யாரும் பேசியது கிடையாது. அப்போது ஜனாதிபதியிடம் பேசினோம் 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 என்று சொன்னால் எதை பேசினார்கள்? அவ்வளவு பயம், அவ்வளவு அடிமைத்தனம், சமூகத்துக்காக, பதவிகளுக்காக அவர்கள் எதையும் காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டின் ஜனாதிபதி இந்த அமைச்சர்கள் மட்டும் பேசுவதை வைத்துக் கொண்டு செயற்படக்கூட முடியாது. அவருக்கென்று தனியே பொறுப்பு இருக்கிறது. பத்திரிகைகளிலே செய்தி வருகின்றன, மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறார்கள், இந்த கொழும்பு தெருக்களிலே மக்கள் பிக்கெட்டிங் செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர் பார்த்திருப்பார், அவரது செய்தியாளர் கூறியிருப்பார். அவர் செய்ய வேண்டியது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயற்பட தேவையில்லை, இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை பேணுவது, வன்முறையில் ஈடுபடுபவர்களை சட்டப்படி தண்டிப்பது. இதை அவர் செய்யவில்லை. இவ்வாறெல்லாம் இருக்கத்தக்கதாகத்தான் அவர் தன்புள்ளை பள்ளி அங்கே உள்ள மதகுருவிடம் சென்று அவரை அடிபணிந்து அவருக்கு இந்த அபிவிருத்தி திட்டத்தை விரைவாக செய்து விடுங்கள் என்று சொல்லி பணிப்புரை விடுக்கிறார். இவ்வாறு ஒரு புறம் முஸ்லிம் சமூகத்துக்கான எந்த பிரச்சனைகளும் பேசி தீர்க்கப்படவில்லை. எங்களது பள்ளி வாயல்கள், எங்களது காணிகள், எங்களது வணக்க உரிமை, எங்களது பாடசாலை உரிமை, இப்படி பல பிரச்சனைகள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்க, இதுவரை நாங்கள் அனுப்பி வைத்த அமைச்சர்மாரும் எம்பிமாரும் எதை பேசினார்கள் என்று எமது பாராளுமன்ற அமர்வுகளிலே செய்யப்படுகின்ற உரைகளை அறிக்கையிடுகின்ற ஹன்சாட்டை பார்த்தால் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர்கள் ஆளுக்கு 1 நிமிடம் பேசியிருந்தால் கூட ஒரு 17 எம்பிமார் இருக்கிறார்கள், 17 நிமிடமாவது இந்த சமூக பிரச்சனைகள் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கும். நீங்கள் தொலைக்காட்சியை பார்ப்பவர்களாக இருக்கிறீர்கள். தொலைக்காட்சியிலே ஒரே ஒரு எம்பியாக பிரஜைகள் முன்னணியிலே இருக்கின்ற ஸ்ரீரங்கா அவர்கள் எதை பேசுகிறார்? பார்லிமெண்ட் எழுப்பினால் எந்த ஊரை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அதை பற்றி பல வார்த்தைகளை பேசுகிறார். அதுபோல தமிழ் விடுதலை கூட்டத்தைச் சேர்ந்த 12 எம்பிமார் இருந்து கொண்டு எதை பேசுகிறார்கள்? நமது ஊரிலே, நமது முஸ்லிம் சமூகத்திலே எத்தனை கொலைகள் நடந்தாலும், என்ன அநியாயங்கள் நடந்தாலும் பேசுவதற்கு நாதி இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே மாடு வைத்துக் கொண்டிருந்த ஒருவன் சிறுவன் சுடப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே டிஎன்ஏ எம்பிமார் பேசி அடுத்த தினமே அதை செய்த சிப்பாய்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதைத்தான் சொல்வார்கள், என்னதான் உழைத்தாலும் பரக்கத் இருக்க வேண்டும். சிலர் இருப்பார்கள் 50 ரூபாய் உழைப்பார்கள், 500 ரூபாய் உழைப்பார்கள், குடும்பம் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் படிப்பார்கள், அவரிடம் மிச்சமும் இருக்கும், ஹஜ்ஜுக்கும் போய் வருவார். சிலர் இருப்பார்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பார்கள்.
கோடி கோடியாக இருக்கும், நிம்மதி இருக்காது, நோய் பிடித்திருக்கும், குடும்பத்திலே ஒற்றுமை இருக்காது, எந்நேரம் பார்த்தாலும் பிரச்சனையோடு தான் இருப்பார். அவரிடம் பரக்கத்தில்லை என்று சொல்வார்கள். பரக்கத்தில்லை. இது போலத்தான் எத்தனை எம்பிமாரை கொண்டிருந்தாலும் மோசடியான அநீதியான முறைகளிலே அந்த பதவிகளுக்கு வந்ததால் எங்களது சமூகத்திலே அமைச்சர்களும் எம்பிக்களும் மலித்திருந்தாலும் பரக்கத் கிடையாது, சில்லா காசுகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 12 எம்பிமாரை வைத்துக் கொண்டு யுத்த காலத்திலே செய்ய முடியாத பல விடயங்களை அந்த தமிழ் எம்பிமார் செய்கிறார்கள். அவர்களிடம் மினிஸ்டர் கிடையாது, அவர்களிடம் பெரிய பதவிகள் கிடையாது, அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தை ஜெனீவாவுக்கு முன்னால் நின்று கைகட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற, தைரியமாக பதில் சொல்ல வைக்கின்ற ஒரு தைரியமான சூழலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது முஸ்லிம் சமூகத்திலே இல்லாத பணமா, நமது முஸ்லிம் சமூகத்திலே இல்லாத பதவிகளா? ஏன் முஸ்லிம்கள் நெருக்குவாரத்துக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் அவமானப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த பதவிகள் பெறப்பட்ட அடிப்படையும் தவறு, அந்த பதவிகளுக்கு வந்திருக்கின்ற நபர்களும் தவறானவர்கள். அவர்களுடைய நோக்கம் இலக்கு எல்லாம் தனது பதவி, தனது பணம் சம்பாதிக்கின்ற முறை, தன்னை பதவியிலே நிலைத்து வைத்திருப்பதற்காக எந்த அநியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பது. நீங்கள் எல்லாம் வர்த்தகர்கள், நீங்கள் எல்லாம் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுபவர்கள். உங்களுக்கு தெரியும், பல ஊர்களிலே நீங்கள் சுற்று பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது இந்த ஆரப்பத்தையிலும் நாவற்குடாவிலும் தமிழ் பிரதேசங்களின் பாருங்கள், அங்கில்லாத அபிவிருத்தி, என்ன அபிவிருத்தி அங்கு நடைபெறவில்லை? இந்த ஊரிலே அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. சொல்லுங்கள் பார்ப்போம். பாடசாலைகள் பல கோடி ரூபாய்களிலே கட்டி இருக்கிறார்கள். வீதிகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கின்றன. பல நூலகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வடிகான்கள் வடிந்தோடுகின்றன. அவர்கள் கொங்கிரீட், இந்த ஆரப்பத்தை போய் பாருங்கள், இந்த கொங்கிரீட் வீதிகள் நேர்த்தியாக போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நமது ஊரிலே நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த வீதி மட்டும் எத்தனை 100 தடவைகள் போடப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அவல நிலை? அத்தனை பேருக்கு கமிஷன், கேட்பதற்கு நாதி இல்லை. டெக்னிக்கல் ஆபீசர் செக் பண்ணினாரா என்று கேட்பதற்கு கூட நாங்கள் பதவிக்கு அனுப்பியவர்களுக்கு நாதி இல்லை, அல்லது அவரேதான் அந்த கான்ட்ராக்டை செய்கிறார். பல கோடிக்கணக்கான ரூபாய்களை லட்சாதிபதிகளாக மாறிவிடுகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் செல்லம் ஹனீபா சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக அதை உழைப்பு என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் உழைப்பு என்றால் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பல சகோதரர்களின் உழைப்பை அது கொச்சைப்படுத்துவது போலாகும். இது உழைப்பு கிடையாது, இது கொள்ளை, பகல் கொள்ளை. அவர்கள் உழைத்து விட்டார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எனவேதான் எமது சமூகத்தில் இருக்கின்ற பதவிகள், எமது சமூகத்துக்கு கிடைத்திருக்க ஆடம்பரங்கள் எல்லாம் வெறுமனே ஏமாற்றுகளாக இருக்கின்றன. இன்று இந்த காத்தாங்குடியிலே கட்டப்பட்டிருந்த ஒரு போக்கினை திறந்து வைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் என்று சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மழை காலத்திலே இது நீர் நிரம்பாமல் விட்டால் நீங்கள் வந்து என்னிடம் கேளுங்கள். எந்த என்ஜினியரிங் சிஸ்டத்தின் ஊடாகவும் அது அவ்வாறு ஒழுங்காக செய்யப்படவில்லை. மக்களுக்கு ஷோ காட்டுவதற்காக, படம் காட்டுவதற்காக பல்புகளை போட்டு பெண்களை அலக்களித்து இப்படி ஒரு நாடகம். அது தேர்தல் வந்தால் தான் நாடகங்கள். தேர்தல் இல்லாத காலங்களிலே ஒரு ஒன்றும் நடப்பதில்லை. மண்களை கொட்டி, கற்களை கொட்டி எல்லாம் முடிந்து நாளைக்கு மழை பெய்ந்தால் அத்தனை வீதிகளும் கரைந்தோடுகின்ற வீதிகளாக போடப்பட்டிருக்கின்றன. இந்த போக்கினை துறந்து வைத்திருக்கிறார்கள். இதிலே நாங்கள் சுவாரஸ்யமாக சொல்வதுண்டு, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அங்கே ஒரு மேம்பாலத்தை கட்டியிருந்தது. உண்மையில் இவ்வாறான ஒரு போக்கினை கட்டுவதாக அல்லது சுரங்கப்பாதையை கட்டுவதாக இருந்திருந்தால் இதற்கு மாற்றமாக நவீனமாக தேவையாக இருக்கின்ற அண்ணாசர் வித்தியாலயத்துக்கு முன்னால் கட்டியிருக்கலாம். ஒரு காழ்ப்புணர்வின் காரணமாக இந்த மேம்பாலத்தை உடைச்சி நொறுக்கிவிட்டு இவர்கள் இந்த சுரங்கப்பாதையை, அந்த போக்கினை கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் சுவாரஸ்யமாக சொன்னோம், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மக்களை உயரத்தில் வைக்க பார்க்க நினைத்தது.
உயர்த்தி வைத்தது. ஆனால் நமது பிரதி அமைச்சர் குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார், குழி தோண்டி புதைத்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கடவை பாதையின் நோக்கம் என்னவாக இருந்தது? அதை கடப்பதாக இருந்தால் நாங்கள் அந்த மேம்பாலத்தை போட்ட போது அந்த இடத்திலே டிராபிக் போலீஸ் என்ற தேவையில்லை. மாணவர்கள் ஏறி பாதுகாப்பாக கடந்து மற்ற பக்கம் சென்று விடுவார்கள். இது ஒரு அடைக்கப்பட்ட சுரங்கப்பாதை. இந்த சுரங்கத்துக்குள்ளே எமது மாணவிகளையும் சகோதரிகளையும் நாங்கள் அனுப்புவதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு போலீசார் அங்கு நின்றாக வேண்டும். அநியாயத்தை செய்ய நினைப்பவர்கள், குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ய நினைப்பவர்கள், அதுபோல குழந்தைகளுக்கு ஒரு கரண்ட் சென்று விட்டால் அங்கு இருட்டடைந்து விடும், பாதுகாப்பில்லை. எனவே கட்டாயமாக ஒரு போலீஸ் அதிகாரியை அங்கே நிப்பாட்ட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கிறது. அங்கே பார்த்து வருகின்றவர்களை கேட்டால் தெரியும், நம்பிக்கையுடன் நமது குழந்தைகளை அந்த சுரங்கப்பாதையினூடாக அனுப்ப முடியுமா? இந்த காசு எங்களுடைய காசு, நாங்கள் வரியாக செலுத்துகின்ற பணத்தில் இருந்துதான் இவையெல்லாம் கற்றப்படுகின்றன. இது வீண் விரயமாக செலவழிக்கப்பட்ட காசு. இதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவேதான் அபிவிருத்தி என்றால் நாங்கள் சொல்கிறோம், அது அர்த்தமுள்ள அபிவிருத்தியாக இருக்க வேண்டும். நீடித்து நிலைக்கக்கூடிய தேவையான மக்களுக்கு பயன்படக்கூடிய அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் என்றால்